வாங்க, இன்னைக்கு நாம இமயமலைக்கு ஒரு பயணம் போகலாம். அங்க புராணங்களும் பிரம்மாண்டமான மலைகளும் ஒன்னா கலக்கிற ஒரு இடத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் நைனாதேவி கோயில். ஒரு தேவியோட பார்வை எப்படி ஒரு முழு புனித தலத்தையே உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு வரியில தான் இந்த கோயிலோட முழு ரகசியமும் அடங்கியிருக்கு. இத மையமா வச்சுதான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. சரி, முதல்ல இந்த கோயில் எங்க இருக்கு, அது அமைஞ்சிருக்கிற இடத்தோட சிறப்பு என்னன்னு பாப்போம். இமாச்சல பிரதேசத்துல இருக்கிற ஷிவாலிக் மலைத்தொடர்ல கடல் மட்டத்துல இருந்து சுமார் 1200 மீட்டர் உயரத்துல இருக்கு இந்த கோயில். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ உயரம்னு. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, பூமியில இருந்து வானத்துக்கு பக்கத்துல போறதுக்கான ஒரு அடையாளம்னே சொல்லலாம். அந்த மலை உச்சியில நின்னு நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா, அடேங்கப்பா, என்ன ஒரு காட்சி! கண்ணுக்கு எட்டணு தூரம் வரைக்கும் பறந்து விரிஞ்ச கோவிந்த் சாகர் ஏரி, சட்லஜ் நதி ஓடுறது, தூரத்துல பஞ்சாப் சமவெளி, அடர்ந்த காடுகள்னு இந்த இடம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இந்த காட்சியே நமக்கு உணர்த்திரும். சரி, இந்த கோயில் சரியா இந்த இடத்துல அமைஞ்சது தற்செயலான விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச புராண கதையே இருக்கு. வாங்க அத கேக்கலாம். அந்த கதைய முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சக்தி பீடம்னா என்னன்னு சுருக்கமா பாத்துடலாம். தாக்ஷாயினி தேவியோட உடல் பாகங்கள் இந்த பூமியில எங்கெல்லாம் விழுந்துச்சோ அந்த இடங்கள் எல்லாமே சக்தி பீடங்கள்னு அழைக்கப்படுது. ஒவ்வொன்னும் பெண் தெய்வத்தோட சக்தி நிரம்பி வழியற இடங்கள். இந்த புராண கதை இப்படித்தான் தொடங்குது. முதல்ல தாட்சாயினி தேவி யாகத்துல தன்னை மாய்ச்சுக்கிறாங்க. அவங்க பிரிவை தாங்க முடியாத சிவபெருமான் துயரத்தோட அவங்க உடலை சுமந்து பிரபஞ்சத்தையே சுத்தி வராரு. பிரபஞ்சத்தோட சமநிலையே குலையுது. அப்போதான் விஷ்ணு பகவான் தலையிட்டு தன்னோட சுதர்சன சக்கரத்தால தேவியோட உடலை துண்டிக்கிறாரு. அப்படி துண்டிக்கப்பட்ட பாகங்கள்ல தேவியோட கண்கள், அதாவது நைனா, சரியா இந்த மலையில வந்து விழுந்தது. அதுதான் இந்த இடத்த ஒரு மகா சக்தி பீடமா மாத்துச்சு. பாத்தீங்களா? அதனாலதான் இது வெறும் கோயில் இல்ல, தெய்வீக பார்வையும் பெண்மையின் சக்தியும் சங்கமிக்கிற இடம். இதுக்கு நைனா தேவின்னு பேர் வந்ததும் இதனாலதான். ஓகே, புராணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிஜமான வரலாறு என்ன சொல்லுது? இந்த கோயில் எப்படி, யாரால கட்டப்பட்டதுன்னு இப்ப பாக்கலாம் வாங்க. இதோட வரலாறு ரொம்பவே பழமையானது. பாருங்க, கிபி 8ஆம் நூற்றாண்டுல ராஜா பீர்சந்த் இத கட்டியிருக்கார். அதுக்கப்புறம் பல நூற்றாண்டு காலமா பிலாஸ்பூர் ஆட்சியாளர்கள் இத பராமரிச்சு விரிவுபடுத்தி இன்னைக்கு நாம பாக்குற நவீன வசதிகளோட ஒரு பெரிய யாத்திரை மையமா இது வளர்ந்து நிக்குது. இது மட்டும் இல்ல, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உள்ளூர் கதையும் இருக்கு. நைனாங்கிற ஒரு மாடு மேய்க்கிறவர் தன்னோட பசுக்கள் ஒரு ஸ்பெசிபிக் கல்லுல மட்டும் தானா பால சொரியறத பாக்குறாரு. அதுக்கு பிறகுதான் இந்த புனித இடம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. இந்த கதை இந்த கோயில மக்களோட இன்னும் நெருக்கமாக்குது. இந்த கோயில் இவ்ளோ உயரத்துல இருக்கிறதுக்கு 2 முக்கிய அனுகூலங்கள் இருந்திருக்கு. ஒன்னு, படையெடுப்புகள் நடந்தப்ப இங்க இருக்கிற புனித சின்னங்களை பாதுகாப்பா வச்சுக்க முடிஞ்சது. 2வது, சமவேளிலிருந்து வர்ற பக்தர்களுக்கு தூரத்துலிருந்தே தெரியற ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இது வழிகாட்டிருக்கு. சரி, புராணம் பார்த்தோம், வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாமளே அங்க போனா அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? வாங்க அதையும் பார்க்கலாம். நீங்க நைனாதேவி கோயிலுக்கு போனா தேவிய தரிசிக்க உங்க முன்னாடி 2 வழிகள் இருக்கும். ஒன்னு, மனசையும் உடலையும் ஒருமுகப்படுத்தி சுமார் 770 படிகளை ஏறி போற பாரம்பரியமான பக்தி பயணம். இல்லைனா நவீன வசதியான கேபிள் கார்ல சுத்தி இருக்கிற மலை அழக ரசிச்சுட்டே போற பயணம். பாரம்பரியமும் நவீனமும் இங்க ஒன்னா பயணிக்கிறது ஒரு அழகுதான். இந்த கோயில்ல ஆன்மீக அதிர்வுகள் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். முக்கியமா நவராத்திரி விழாக்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லாம தினசரி நடக்கிற ஆராத்திகள், பூஜைகள்னு எப்போதுமே இந்த இடம் ஒரு தெய்வீக ஆற்றலோட இயங்கிட்டே இருக்கு. கோயிலுக்குள்ள போனதும் நம்மள சில விஷயங்கள் ரொம்பவே கவரும். முக்கியமா தேவியின் சின்னமான கண்களை கொண்ட அந்த பிரதான சன்னதி, அப்புறம் துர்க்கையோட வாகனமான சிங்கங்கள், காவல் காக்கிற அந்த பிரம்மாண்ட நுழைவாயில், மலைக்கோயில்களுக்கே உரித்தான வெள்ளை குவிமாடங்கள், பறக்கிற சிவப்பு கொடிகள்னு எல்லாமே ஒரு தனித்துவமான அனுபவத்தை கொடுக்கும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். ஆனா பல நூற்றாண்டுகளா இந்த கோயில் ஏன் இன்னமும் மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சு நிலைச்சு நிக்குது? அதோட உண்மையான சக்தி என்ன? அதுக்கு காரணம் இங்க இருக்கிற மூலவரான மா நைனாதேவி தான். துர்க்கையோட இந்த வடிவம் தெய்வீக பார்வை, உள்ளுணர்வு, அப்புறம் பாதுகாப்புக்கு அடையாளமா பார்க்கப்படுது. அதனாலதான் மக்கள் தங்களோட வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை தேடி இங்க வராங்க.
இந்த கோயிலோட முக்கியத்துவத்தை நம்ம 3 நிலையில பார்க்கலாம். உள்ளூர்ல இருக்கிற பல குடும்பங்களுக்கு இது குலதெய்வம். வட இந்திய அளவுல இது ஒரு முக்கியமான யாத்திரை மையம். தேசிய அளவுல பார்த்தா இது 51 சக்தி பீடங்கள்ல ஒன்னா மதிக்கப்படுது. கடைசியா ரொம்பவே மனதை தொடுற ஒரு விஷயம், இங்க வர்ற பக்தர்கள் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளுக்காகவும் வாழ்க்கையில தெளிவான பார்வை கிடைக்கவும் வேண்டிக்கிறாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறினதும் நன்றி கடனா வெள்ளி அல்லது தங்கத்தால செஞ்ச சின்ன கண்களை காணிக்கையா செலுத்துறாங்க. இது இந்த கோயிலோட புராண கதையோட எவ்வளவு ஆழமா மக்கள் இணைஞ்சிருக்காங்கன்னு காட்டுது. இந்த கோயில் ஒரு தேவியின் பார்வையிலிருந்து உருவானது. அப்போ அந்த புனித பார்வையின் இருப்பிடமான இந்த கோயில் இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்த்து என்ன நினைக்கும், நமக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணும்? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.